எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா டியர் ரதி மூவி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்குன்னே சொல்லலாம். படத்தை யாரு டைரக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா பிரவீன் கே மணி சார் தான் படத்தை ரொம்ப நல்லா டைரக்ஷன் பண்ணிருக்காரு. படத்தோட என்னடா கதை நீயே ஒரு ஆச்சரியப்படுற அப்படின்னு கேட்டீங்கன்னா லவ் ஸ்டோரி தான். படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இதுல யார் லீட் ரோல் கேஸ்டிங்னா நம்மளுடைய சீரியல் ஆக்டரா இருக்கக்கூடிய சரவணன் தான் இதுல லீட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினிய ஹீரோ லவ் பண்றது எப்பயுமே எல்லா படத்துலயும் பேசிக் கான்செப்டா இருக்கும். ஆனா ஹீரோவுக்கு அந்த மாதிரி இல்ல. எந்த பொண்ணை விடவும் இவ நல்ல ஹைஜீனிக்காவும் இருக்கணும், இவ வெர்ஜினா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஆசைப்படுறாருங்க. அவரு நினைக்கிற மாதிரிலாம் இந்த படத்துல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நாமும் நினைச்சோம். ஆனா ஹீரோயினி நான் இருக்கேன்பா, தயவு செஞ்சு இவன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இவர் தேடி போற பொண்ணு பூரமே ஃபெயிலியரா தான் இருக்குது. எல்லாமே அடல்ட் கண்டென்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு மட்டும் கிளீனாவும் நல்லா இருக்கிறதுனால ஹீரோவுக்கு பிடிச்சு போகுது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபா நகர்ந்துகிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல என்னடா சீனுன்னு கேட்டீங்கன்னா ஹீரோயினியும் இவரும் போயிட்டு மீட் பண்றாங்க. மீட் பண்ணும் போது இதுல ஏன்டா வில்லன் எல்லாம் வரலையா, வராங்க, லவ் பண்றாங்க, மீட் பண்றாங்க, தனியா போறாங்க. என்னடா இதுல சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா டபுள் ஆக்ட் வில்லன் இந்த பிலிம்ல இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு காமெடி பீஸ் தான். ஆனா த்ரில்லர் கொடுக்குற மாதிரி தான் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. குறையும் சொல்ல முடியாது. அவங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினிய லவ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஹீரோ என்ன பண்றாரு, எல்லா பொண்ணுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தான் வெர்ஜினா இருக்கான்னு சொல்லிட்டு இவ பின்னாடி ஹீரோ வராரு. அந்த ரெண்டு நாய்ங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினியை தேடி இவ எப்படி வேற ஒருத்தவங்க போலாம், அவன் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடி வராங்க. அது எதுவா இருந்தாலும் நமக்கு ஹீரோ தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒரு பக்கம் நம்ம கிட்ட தேடி வராங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போகும்போது அவங்கள ஒரு பக்கம் தேடுறது ஒரு பக்கம் போனாலும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா கல்யாணத்தை மீறிய ஒரு உறவுல ரெண்டு பேரும் அந்த சந்தோஷத்தை அடைஞ்சிடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப்புங்க, ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம். அந்த மாதிரிதான் இருக்குது. லாஸ்டா என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வில்லன்ஸ் முன்னாடி கிஸ் அடிச்சுட்டு கன் அடிச்சு நெத்தி போட்டுலயே வைக்கிறாரு. நம்ம என்ன சொல்ல முடியும், ஒண்ணுமே சொல்ல முடியாது. கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. ஹீரோவுக்கும் பல்ப் ஆகி போயிடுது. என்ன பண்றது, இதுதான் படம். படம் தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்குது. எனக்கு படம் சும்மா மாஸ் பிச்சு 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 உதறிச்சுன்னே சொல்லலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பாக்கலாம்.